நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய எபிசோட்ஸ்ல நீங்க அவரை பத்தி பேசியிருக்கீங்க. பட் இந்த ரியல் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒருத்தங்க இன்னொருத்தங்களை தூக்கி விடுறது எஸ் ரொம்ப ஈஸியா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பட் அது வித் கிரேஸ் அவர் செஞ்சிருக்காரு. அதுவும் ஃபார் ஹிஸ் ஏஜ் அவர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சிவா? பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதை பற்றி சொல்லுங்கள். இந்த ரீசன்ட் பாண்டிங் அது எவ்வளோ அழகானது? அது எப்படி வேர்ட்ஸில் சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு லைஃப் காட்டுங்க அப்படின்னு தெரியாது. வார்த்தையிலே சொல்ல தெரிலனா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியும்? லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் என்னால் சொல்ல முடியும். இது வந்து நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் இதுதான். எனக்கு எது ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தனுஷ் சாரோட இருக்கிற அது நட்பு அதெல்லாம் தாண்டி அவர் வந்து என்ன பிரதர்னு சொல்லியிருக்காரு. இது அதெல்லாம் தாண்டின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் இது. ஏன்னா நீங்கள் சொன்ன எல்லாமே இதில் அடங்கும். அவருடைய ஏஜ் வந்து இப்படி ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடுறது அப்படின்றது அந்த விஷயத்தில் ஆரம்பித்து அண்ட் அவரை நான் ரசிக்க ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து இது ரொம்ப பெருசு இது ஆக்சுவலாக. அண்ட் ரொம்ப லக்கி. ஏன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணேன்னு தெரியல. பட் இதை தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் எனக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். இது இருக்கணும் எப்போவுமே எனக்கு லைஃப்பில், அவ்வளோதான்.